தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு லைவ் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த லைவ்ல வந்து தினேஷ் அவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு நோக்கத்தோட போயிருந்தீங்க. அந்த நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டப்போ தினேஷ் அவர்கள் அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறல அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் என்ன நினைச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே ரிவர்ஸ்ல அது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தினேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் வந்து ரெகுலரா அவர் சொல்லிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணமே வந்துட்டு என்னுடைய மனைவி கூட நான் சேர்ந்து திருப்பி வாழணும், அதுக்கு இது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திருப்பி வந்தேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாரு. பட் இது எல்லாத்துக்குமே ரக்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுல அவங்க முக்கியமா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நோ மீன்ஸ் நோ தான், எனக்கு தினேஷ் கூட திருப்பி வாழறதுக்கு விருப்பம் இல்ல, நான் அவர் கூட திருப்பி வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்கனவே 2-3 வாட்டி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தினேஷ் அவர்கள் லைவ்ல பேசின விஷயத்துக்கு ரிப்ளை பண்ற மாதிரி ரக்ஷிதா அவர்கள் ஒரு பாட்டை அவங்களோட ஸ்டோரியில போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த பாட்டு வந்து எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார்கள் இந்த நாட்டிலே அப்படின்ற மாதிரியான பாடலை எடுத்து அவங்களோட ஸ்டோரியில போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ரக்ஷிதா அவர்கள் தினேஷ் அவர்கள் தான் இன்டைரக்டா தாக்கி பேசியிருந்திருக்காங்க. அதாவது தினேஷ் அவர்கள் வந்து நிறைய பொய் சொல்றாரு, இந்த இடத்துலயும் வந்து தினேஷ் அவர்கள் நிறைய பொய் சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் எத்தனை நாள் தான் அவர் சொல்ற பொய்யை நீங்க எல்லாம் நம்ப போறீங்க அப்படின்ற மாதிரி ரக்ஷிதா அவர்கள் இந்த இடத்துல இன்டைரக்டா சொல்லவும் செஞ்சிருக்காங்க. தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து லைவ்ல ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதுல ரொம்ப முக்கியமா எல்லா கண்டஸ்டன்ஸ் பத்தியும் அவர் பேசியிருந்தாரு. அவரோட மனைவியோட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பே அவருக்கு இல்ல அப்படின்ற மாதிரியும் அவர் அந்த இடத்துல சொல்லவும் செஞ்சிருந்தாரு. சோ நீங்க சொல்லுங்க, தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செஞ்ச விஷயங்கள் ரக்ஷிதா அவர்களை அஃபெக்ட் பண்ணிருக்கா இல்லையா? தினேஷ் அவர்களும் ரக்ஷிதா அவர்களும் திருப்பி ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.